வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்றாடம் வீட்ல சமைக்கிற சமையல ஒரு குட்டி காணொளியா நான் பதிவிடுறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே! இன்றைக்கு நான் சிம்பிளா ஒரு கறி தான் செய்ய போறேன். கேபேஜ் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு பருப்போடு நாங்கள் சேர்த்து செய்து கொடுக்கும்போது கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்தா வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். சுத்தமாக பருப்பை கழுவி எடுத்துருக்கிறேன். அதோட கோவாயும் சுத்தமாக கழுவி வெட்டி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூண்டு, அதோட நாங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு தேங்காய் பால் விட்டு இதை நாங்கள் வேக வைப்போம். தேங்காய் பாலில் வேக வைக்கிறது தான் கறி நல்ல சுவையாக இருக்கும். இதை இப்போ பாருங்கள், பருப்பு அவியுது. இப்போ நல்லா அவிஞ்ச பிறகு நாங்கள் பருப்பை கொஞ்சம் மசிச்சு விட வேணும். அப்போ அந்த கோவா இருக்கிற தன்மையே தெரியாது. கோவா சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி நாங்கள் பருப்போடு சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது அது ஒரு நல்ல சுவையாக இருக்கும். கோவா இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் முதல் பால், நான் 2ஆம் பால் அவிய விட்டுட்டு முதல் பால் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா அது கொதித்து வரட்டும். கொதிக்கக்குள்ளே நான் இங்கே தாளிப்பு செய்கிறேன். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுவேன். 2 கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் தாளிப்பு செய்திருக்கிறேன். தாளித்து ஊற்றினா தான் அந்த கறிக்கு சுவையே அந்த தாளிப்பு தான். நான் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், நெத்தலி கருவாடு, அதோட காரத்துக்கு கொஞ்சம் கட்டத்தூள், சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. கருவேப்பிலை, கடுகு, சீரகம், நெத்தலி கருவாடு, வெங்காயம், காரத்துக்கு கொஞ்சம் கட்டத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை இந்த கறியில் சேர்த்துக்கொள்வோம். நல்ல ருசியாக இருக்கும். வெள்ளை சாதத்துக்கு ஒரு முட்டை அவியலோட இந்த கறியும் வச்சு சாப்பிட சுவையாக இருக்கும். பாருங்கள், பருப்பு கொதிச்சிட்டுது. இப்போ இந்த தாளிப்பையும் ஊற்றி நாங்கள் இனி கறி முடிஞ்சுது. பாருங்கள், இப்போ ஒரு நான் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது. நெத்தலி கருவாடெல்லாம் கடிப்படக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கறி செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.